என்ன ரேம்ப் வாக், அந்த ரேம்ப் வாக் வீடியோவை பாருங்க, எனக்கு கண்ணில் தண்ணியா வருது. ரேம்ப் வாக் வீடியோவை ட்ரோன் ஷாட்ல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேம்ப் வாக் என்ன கிளாமர் மாடலாப்பா நீ. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமுனை போட்டி. திமுகவோட நிலைப்பாடை பார்த்தோன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க ஒரு இடத்துலயும் அடி வாங்கிட்டே வராங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு, சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, இன்னும் எவ்வளவு மண்டை உருள போதோ. அந்த 18 வயசு பையன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க, உயிர் போயிருக்கு. இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரெட்நூல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல பாஜகவிலிருந்து பிரியா ஸ்ரீ நம்ம கூட நினைச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம். வணக்கம்மா. தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா 2026 தேர்தலை நோக்கி எல்லாருமே பயணிக்க தொடங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பலமானதாக தான் இருக்கா அப்படிங்கிறத சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு கேள்விக்குறியாக்குது அப்படின்றத பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமுனை போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம், திமுகவும் மற்ற கூட்டணிகளும் ஒரு பக்கம். ஓகே. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஸ்ட்ராங்காக போயிட்டு தான் இருக்கு. இருமுனை போட்டி தானா? கண்டிப்பாக இருமுனை நாம் போட்டி தமிழர் தான். கட்சின்ற ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு ஃபோர்ஸோட வந்துகிட்டு இருக்காரு, ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இருமுனை போட்டின்னு எப்படி ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான கட்சின்னு பார்த்தோன்னா நமக்கு, அதாவது தேர்தலில் அதிக வாக்குறுதிகள் பெற்று தலைமைக்கு வரக்கூடிய, முதலமைச்சருக்கு வரக்கூடிய பொசிஷனில் பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது இந்த ரெண்டு கட்சிகள் தான். திரு விஜய் அவர்கள் புதுசாக வந்தாலும் அவரோட அரசியல் நிகழ்வுகளில் பார்த்தோன்னா, அவரோட பொலிட்டிக்கல் மூவ்ஸ் பார்த்தோன்னா அவர் திமுகவோட ஒரு பி டீமாக தான் தெரிகிறாரு. ஸோ எப்படி 2021 திரு கமல்ஹாசன் அவர்கள் திமுகவோட பி டீமாக செயல்பட்டு அது இன்னைக்கு வெளிச்சத்தில் வந்துடுச்சு. ஸோ இது 2026 அப்புறம் வெளிச்சத்தில் வரும். இன்னைக்கு பார்த்தோன்னா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ என்டிஏ கூட்டணியில் ஒரு கட்சி சேர்றதும் ஒரு கட்சி வெளியில் போகிறதும் அந்தந்த கட்சியோட அந்தந்த தலைமையோட சுதந்திரம், அவங்களோட தனிப்பட்ட முடிவு. இந்தியா கூட்டணி திரு நிதிஷ்குமார் அவர்களையும் பார்த்தோன்னா அவர் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்தார், தேசிய ஜனநாயக கூட்டணியில். அது அவரோட தனிப்பட்ட முடிவு. அது ஒரு மிகப்பெரிய அரசியல் விஷயமா நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இப்போ அதிமுக போன மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி வெளியே போனாங்க, இப்போ இணைஞ்சிருக்காங்க. அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு தான். திரு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தப்போ கூட அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்சி உள்கட்சி விவகாரத்துல பாஜக தலையிடாது. அதிமுக என்டிஏல இருந்தாலும், தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாலும், அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்றத அவர் முன் வச்சாரு. ஸோ ஒரு கட்சிக்குள்ளேயும் சில அரசல் புரசல்கள், உள்கட்சி விவகாரங்கள் இருக்க தான் செய்யும். இது அரசியல் களத்தில் ஒரு சாதாரண விஷயம். அதுவும் இப்போ எலெக்ஷன் வருது. ஸோ எல்லாருக்கும் ஒரு எலெக்ஷன் ஃபீவர், எக்ஸாம் ஃபீவர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக டென்ஷன் எல்லா விதத்துலேயும், பல இடத்துலேருந்து ப்ரெஷர். ஸோ இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, எனக்கு தொண்டர்களோட ப்ரெஷர் அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பல விதத்துலேயும் பல இடத்துலேருந்து ப்ரெஷர் வரதான் செய்யும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறவர் தான் தலைவர். ஸோ அவர் தான் தலைமையில் இருக்க முடியும். ஸோ அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட் இஸ் அ பாசிங் பை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே ஓகே. ஆனால் அமித்ஷா அவர்கள் தான் சொன்னார், கூட்டணி அமைச்சிட்டு அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக ஒன்றிணைணும்னு சொன்ன பிறகு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை வரவேற்கிறாரே. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பார்த்தோன்னா அவர் பாஜகவில் தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு, மாநில தலைவராக இருக்கிறாரு. அவர் தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ
அதை தான் கேட்க முடியும். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாடி திரு டிடிவி தினகரன் அவர்களோட நம்பிக்கைக்குரிய இருந்தவர். பாஜகவோட மற்ற தலைவர்களோட அவருக்கு நல்லாவே தெரியும் களத்தில் என்ன நிலவரம், கூட்டணி கணக்குகள் என்ன, 10 ஓட்டு இருக்கிற கட்சினா கூட நமக்கு முக்கியம் அப்படின்னு ஒரு சாணக்கியத்துவத்தோட செயல்படுறவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். ஸோ அவர் கண்டிப்பாக எல்லா கட்சியும் வரவேற்கிறவர், கூட்டணியில் வரவேற்கிறவர். ஸோ அவர் எந்த கட்சியும் வெளியே போக சொல்ல போகிறதில்ல. ஓகே. திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ விட்டு வெளில போன போது கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் உதவிக்கரம் நீட்டினார். நான் உங்களுக்கு, நீங்கள் திருப்பியும் வாங்க, நான் திரு அமித்ஷா அவர்களோட உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு பேசினவர் அவர். ஸோ அவர் எல்லா கட்சியும் என்டிஏல இருக்கணும், என்டிஏ பலமான கூட்டணியாக இருக்கணும்னு விரும்புபவர். அவர் தன்னோட தலைவர்ன்ற பொசிஷன்லேருந்து அவர் பேசுகிறாரு, அவர் அந்த விஷயத்தை முன்னெடுக்கிறாரு. அது சரியான விஷயம். ஓகே ஓகே. ஆனால் இன்னைக்கு அதுவுமே கான்ட்ரவர்சியாக இருக்குல்ல. இப்போ டிடிவி தினகரன் அவங்க ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அதில் பேசும்போது நான் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டேன், ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி விட்டு வெளியே போகும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் ஓபிஎஸ் முன்னாடியே ரீச் பண்ணப்போ அவரால் எடுக்கலை, அவர் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல, எனக்கும் அப்படி தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறார்ல. என்டிஏ கூட்டணியை அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது சரியாக வழிநடத்தி கொண்டு போனார், அதற்கான கெப்பாசிட்டி நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இல்லை அப்படின்ட்டு. அதாவது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, இது திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு எடப்பாடியார் மேலே இருக்கிற ஒரு சில மனஸ்தாபங்கள். ஸோ அவருக்கு என்னன்னா, திரு எடப்பாடியாரை திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பப்ளிக்காக விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாரு, தன்னோட வீட்டு விருந்துக்கெல்லாம் கூப்பிட்றாரு அப்படின்ற ஒரு மனசுல அவருக்குள்ள ஒரு தனிப்பட்ட அவரோட விருப்பு வெறுப்புகள். அதுக்கு மேல திரு எடப்பாடியார் திரு டிடிவி தினகரன் அவர்களோட பேசுறதுக்கு முன் வரல. ஸோ இதெல்லாம் அவர் மனசுக்குள்ள போகையில இப்போ இந்த ஒரு கோவங்களையும் தன்னோட விருப்பு வெறுப்புகளையும் எப்படி வெளிப்படுத்துறதுன்றத அவர் இந்த மாதிரி வெளிப்படுத்துறாரு. இன்னும் இவர் ஒரு லெவல் மேல போயிட்டு திரு டிடிவி தினகரன் அவர்கள் இது முக்குளத்தோர் சமுதாய பிரச்சனைன்ற மாதிரி ஒரு வரைபடம் தீட்ட ட்ரை பண்றாரு. நானும் திரு வெளிப்படையா அவர் சொல்லவே இல்லையே. இல்லையே, அவர் என்ன சொல்றாரு, நானும் திரு ஓபிஎஸ் அவர்களும் முக்குளத்தோரோட முக்கியமான தலைவர், நாங்க எங்களை திரு எடப்பாடியார் மதிக்க மாட்டேங்கிறாரு. ஸோ எடப்பாடியாரை ஒரு முக்குளத்தோரோட ஒரு எதிரியா ஒரு பொட்ரே பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அது உண்மை இல்லை. ஏன்னா திரு நயினார் நாகேந்திரன் முக்குளத்தோரோட ஒரு முக்கியமான தலைவர். அப்படிங்கையில் அவரும் எடப்பாடியாரும் நல்ல ஒரு பரஸ்பரத்துலையும் நல்ல ஒரு நட்புலையும் அவங்க எலெக்ஷனை நோக்கி 2026 தேர்தல் களத்தை நோக்கி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒத்து நல்ல ஒரு ஒற்றுமையாக வேலை பார்க்கறது அவர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பொறுக்கலை. இன்னொன்று, இதில் ஒரு உள்கை இருக்குமோ, திமுக இல்லை வேற ஒரு புள்ளியோட உள்கை இருக்குமோன்னு ஒரு சந்தேகம் கிளம்புது. ஓகே ஓகே. ஆனால் இந்த சிச்சுவேஷனில் என்டிஏ கூட்டணிக்கு 18% கடந்த தேர்தலில் கிடைச்சது அப்படின்னா அதற்கு ஓபிஎஸும் முக்கிய பங்காற்றியிருக்காரு, டிடிவி தினகரன் அவர்களும் முக்கிய பங்காற்றியிருக்காரு, பாமகவும் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு பாமகவும் ஒரு டைலமாவில் இருக்காங்க, கூட்டணி வேணுமா வேண்டாமா, எந்த கூட்டணி போகிறதுங்கிறது உட்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு. டிடிவியும் இல்லை ஓபிஎஸும் இல்லை அப்படின்னும் போது மெகா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கூட்டணி யாரை சொல்கிறாங்க, அதிமுக மட்டும்தான் கூட வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே. சரிம்மா, தேர்தல் அரசியல் களத்தில் எப்படி வேணால் சுச்சுவேஷன் மாறலாம். இன்னும் பல மாதங்கள் தேர்தலுக்கு இருக்க, இனிமே தான் எல்லாருமே கூட்டணி விவகாரங்களை பற்றி முடிவு பண்ணுற ஒரு தருணத்தில் இருக்கோம். ஆனால்தான் இந்த சலசலப்புகள் வெளியில் வரதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ எல்லாருமே எந்த கூட்டணியில் போகிறதுன்ற ஒரு முடிவுகள் நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியே. ஏன்னா இது முன்னாடி தேர்தல் களத்தில் இருக்கலாம். இன்னைக்கு திமுகவோட நிலைப்பாடை பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருக்கு. அவங்க ஒரு இடத்துலையும் அடி வாங்கிட்டே வராங்க. அப்படிங்கையில் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அடுத்து நமக்கு எதிர்கட்சியாக இருக்கிற என்டிஏ அலையன்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இருமுனை போட்டின்னு இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ திமுக விட்டால் மக்களுக்கு அடுத்த ஸ்ட்ராங் சாய்ஸு என்டிஏ தான். ஸோ இதை எல்லா தலைவர்களும் யோசித்து அந்த கூட்டணியை நல்லபடியாக தேர்தலை நோக்கி கொண்டு போனால் நல்லது. ஏன்னா மக்களுக்கு என்ன நல்லதுன்னு பார்க்கணும். இன்னைக்கு திமுகவோட ஆட்சியில் தமிழ்நாடு கீழ் நோக்கி பயணிச்சிட்ருக்கு. தமிழ் மக்களோட வாழ்வாதாரமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நிலைக்கு வந்துடுச்சு.
ஸோ 2026 தேர்தல் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 2026 தேர்தல் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக நிற்கும்போது எல்லா தலைவர்களும் தன்னோட விருப்பு வெறுப்புகள் தன்னோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு அரசல் புரசல்கள் இருக்கும், கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும். அப்போது அதெல்லாம் தாண்டி நம்ம மக்களுக்கு என்ன நல்லது, தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது அப்படின்னு யோசிச்சு பயணிச்சா இந்த சின்ன சின்ன அரசல் புரசல் எல்லாம் தாண்டி நம்ம ஒரு வெற்றி பெற வேண்டிய ஒரு பயணத்தை நோக்கி போனால் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல விஜய் அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்க போறாரு, சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு, இன்னும் எவ்வளோ மண்டை உருள போதோ. ஒன்றும் இல்லை, மேடையில் நின்று 5 நிமிஷம் பேசுனதுக்கே இங்கே ஒன்று போச்சு அங்கே ஒன்று போச்சு. என்ன போச்சு? மக்கள் உயிர் தான் போயிட்டே இருக்கே. ஓகே, ஓ அலட்சியமா பாக்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா, வேற என்ன, இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? அந்த 18 வயசு பையன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க உயிர் போயிருக்கு, இது வரைக்கும் ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? ஏன் விடல? என்ன ரேம்ப் வாக், அந்த ரேம்ப் வாக் வீடியோவை பாருங்க, எனக்கு கண்ணில் தண்ணியா வருது. ரேம்ப் வாக் வீடியோவை ட்ரோன் ஷாட்ல எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரேம்ப் வாக் என்ன கிளாமர் மாடலா பண்ணி ரேம்ப் வாக் வரத்துக்கு, ரேம்ப் வாக் வரும்போது அதை சுற்றி அவ்வளோ பவுன்சர்ஸ், ஐ திங்க் அன்னைக்கு 5000 பவுன்சர்ஸ் அன்னைக்கு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க களத்தில். மஸ்ட் பி மச் மோர் தேன் தட். அண்ட் இவரை சுற்றியே கண்டிப்பாக ஒரு 500 மேலே பவுன்சர்ஸ் இருந்திருப்பாங்க. அவ்வளோ பவுன்சர்ஸ். அந்த ஜஸ்ட் லுக் அட் த வீடியோ, அந்த வீடியோவை பாருங்க. இவர் வராரு, அந்த பசங்க பாவம் ஒரு தன்னலமற்ற அன்பு, அவங்களுக்கு தன்னலமற்ற ஒரு பாசம் அவர் தளபதி விஜய் அவர்கள் மேலன்றதுல அதை அந்த 6 அடி உயர இதெல்லாம் தாண்டி ஓடி வராங்க. அந்த பவுன்சர்ஸ் இவர் கண்ணு முன்னாடியே, நீங்க ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர், அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு மனுஷனா இருக்கணும். ஒரு மனுஷனை தான் நாங்க தலைவரா கேட்கிறோம். நீங்க ஒரு மனுஷனா இருந்து உங்க கண்ணு முன்னாடி உங்க ஃபேன்ஸை அந்த பவுன்சர்ஸ் அப்படி தள்ளுறாங்க. இவர் ஒரு வார்த்தை கூட பேசலையே. ஏன் பவுன்சர்ஸை தள்ளாதீங்க, அவங்கள விடுங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லை, அவர் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரியான வீடியோலாம் பார்க்க முடிஞ்சதே மேம். தள்ளாதீங்க, வேண்டாம் பொறுங்க அப்படின்ற மாதிரி. ஓ, இவர் சொல்லியும் பவுன்சர்ஸ் தள்ளுவாங்களா? இவர் ஃபேன்ஸை தான் வராதீங்க இருங்கன்னு கையை காட்டுறாரே தவிர பவுன்சர்ஸ் தள்ளாதீங்கன்னு சொல்லவே இல்லையே. இவர் சொன்னா பவுன்சர்ஸ் ஏன் இவரை மீற போறாங்க? பவுன்சர்ஸ் இவரால எம்ப்ளாய் பண்ணவங்க தானே, இவர் காசு கொடுத்து வச்சவங்க தானே பவுன்சர்ஸ் மேல தப்பு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன சொல்றாரோ அதை பண்ணக்கூடிய அங்க இருக்கிற அவங்க ஒரு வேலைக்காரங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்த வேலையை செய்யக்கூடிய they are deployed to do a particular job, அவ்வளவுதான். அப்போ ஏன் இவர் தான் அங்க ஆக்ஷனா எடுக்கணும்? ஒரு தலைவரா ஒரு மக்கள் உங்களை சந்திக்க வராங்க. அப்போ மக்கள் எப்படி தலைவரை சந்திப்பாங்க நான் கேட்குறேன். இன்னைக்கு நம்ம இருக்கிறது ஜனநாயகம். நீங்க ஒரு ஜனநாயக தலைவர்னு சொல்றீங்க. மக்களா இருந்து தரையில இறங்குங்கப்பா. ஃபர்ஸ்ட் எங்கேயோ மேல இருந்தா எப்பவுமே ரோல்ஸ் ராய்ஸ்ல வருது. போறேன்னு சொல்றாரு, சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லிருக்காரு. சுற்றுப்பயணம் எப்படி போறாருன்னு பாப்போமே நம்மளும். அதான் 10 அடி மேல வச்சிருப்பாங்க, அதை சுத்தி பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அதுதான் ஏற்கனவே சாம்பிள் நிறைய பார்த்தாச்சு. பாவம் அந்த பசங்க ஒரு மாலையை போட வராங்க. என்ன போட வந்துட்டாங்க? ஒரு மாலை தானே. இவருக்கு வேணா பல இதுல அது ஒரு மாலையா இருக்கலாம். அந்த பையனுக்கு அது ஒரு பெரிய விஷயம், வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம். அவங்கெல்லாம் என்ன ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வரவங்களா இருப்பாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஒரு மாலை வாங்குற காஸ்ட் அந்த ஒரு விலை பெரிய விஷயம் அவங்களுக்கு. இவ்வளோ தூரம் ஊர் விட்டு ஊர் இவரை பார்க்கணும்னு ஒரு மாலையை வாங்கி போட வந்தாங்க. அதை ஏன் ஏத்துக்க மறுக்கிறாரு? இன்னைக்கு இவர் மக்களை ரியலா சந்திக்க போறாரு. இவர் திரு ஸ்டாலின் அவர்களோட பிரதர், அப்படிதான் நான் பாக்குறேன். அது ரியலா மக்களோட சந்திப்பு இல்லை, இது ஒரு ரீல் சந்திப்பு, அவ்வளவுதான். ரீல்ஸுக்கும் ட்ரெண்டிங்க்கும் உதவும், அவ்வளவுதான். நான் ட்ரெண்டிங் ஆனோம், நான் ரீல் ஆனோம். விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு நீங்களே சொல்றீங்க அன்பின் மிகுதியா இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே ஓட்டா கன்வெர்ட் ஆகும்ல. அப்ப ஏதோ ஒரு வகையில விஜயை பார்த்து இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் பயப்படுறாங்க அப்படிங்கிறது சொல்றது உண்மைதானா? அதாவது மக்கள் ஒரு அன்பு இருக்கலாம். ஒரு ஆக்டரா அவர் தளபதி விஜய் அவர்கள், இன்னைக்கு தளபதி விஜய் அவர்களை எல்லாருக்கும் எப்படி தெரியும்? நான் லியோவாவோ ஒரு மெர்சல்ல ஒரு ஹீரோவாவோ அப்படிதானே எனக்கு தளபதி விஜய் அவர்களை தெரியும். இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் ரியலா யாரு, ஒரு மனுஷனா யாரு,
ஆஸ் அ பர்சன் அவர் யாரு அப்படின்றது இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு அவர் ஒரு 70 mm ஸ்க்ரீன்ல வந்து ஒரு டயலாக் பேசுறாருன்னா அந்த டயலாக் ட்ரெண்டிங் ஆகுது, வைரல் ஆகுது. அது யார் எதிரா? அது தளபதி விஜய் அவர்களோட ரியல் டயலாக் இல்லையே, அவரோட ரியல் பிரதிபலிப்பு இல்லையா அது? அது யாரோ ஒரு டைரக்டர், யாரோ ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதினது தானே அங்கே ஸ்க்ரீனில் வந்து அவர் பிரதிபலிக்கிறாரு. ஹீ இஸ் அன் ஆக்டர், ஹீ நோஸ் டு டூ ஹிஸ் ஸ்கிரிப்ட். இன்னி வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் அந்த ஸ்டேஜில் என்ட்ரி ஆறுதுலேருந்து அவர் மைக்கு பிடிச்சி பேசுறதுலேருந்து ரேம்ப் வாக்லேருந்து ரிட்டர்ன் போகிற வரைக்கும் எவ்ரி திங் இஸ் ஸ்கிரிப்டட். ஃபார் ஹிம் இட் இஸ் அ ஸ்கிரிப்டட் மூவி. இது இன்னொரு படம். அவருக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காரு? இன்னி வரைக்கும் ஒரு மீடியா சந்திப்பு கொடுத்துருக்காரா? எவ்வளோ? அவர் பொது இடங்கள்ல வந்ததே கம்மி. ஏன் இது வரைக்கும் ஒரு மீடியா சந்திப்பு கொடுக்கல? ஏன்னா அது ஸ்கிரிப்ட் இல்ல. ஓகே மேம், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க எல்லாமே வந்து விஜய் ஏன் வரல, இவ்வளவு மக்கள் மேல ஏன் வந்து அன்பு காட்டியும் விஜய் அவர்கள் நிராகரிக்கிறார், இந்த கேள்வி எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எல்லாமே அவர் மேல வைக்கப்பட்ட விமர்சனம், அவருடைய செயற்பாடுகள் அரசியல் பயணத்திற்கான ஒரு விமர்சனங்கள்னு வச்சுப்போம். ஆனா அவரை நோக்கி இவ்வளவு பேர் வராங்கல்ல, அதை நான் கேட்கிறேன். கண்டிப்பா அது உண்மை. அது எல்லாமே மக்கள் அதுதான் அந்த வாக்குகள் எல்லாமே மற்ற கட்சிகளை இங்க பயமுறுத்துமா? ஏன்னா இப்ப வரக்கூடிய இந்த பிரைவேட் சென்சார்கள் பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே விஜய் வந்து 2வது இடத்துல இருக்காரு, பாஜகவை அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அப்படின்னும் போது இந்த கட்சிகள் எல்லாம் இதை எப்படி பாக்குறாங்கன்னு இருக்குல்ல. நல்ல ஒரு கேள்வி. மக்கள் கண்டிப்பா அவர் மேல ஒரு அன்பு வச்சிருக்காங்க. ஆஸ் அன் ஆக்டர், ஒரு நடிகனா திரு விஜய் அவர்கள் மேல மக்களுக்கு அன்பு இருக்கு. ஆனா இது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமானா இல்ல. ஏன்னா வாக்குகள்னு வரும்போது நமக்கு தேவை ஒரு தலைவன். மக்களோட இருந்து மக்களோட வாழ்வாதாரத்தை புரிஞ்சுட்டு மக்களோட தினசரி வாழ்க்கைய பிரச்சனைகளை புரிஞ்சுட்டு வர்றவர் தான் மக்கள் ஓட்டு போட விரும்புவாங்க. அன்னைக்கு ஓட்டிங் போட்டு போகும்போது மக்களோட மனநிலை என்ன, என்னோட ஃபியூச்சர் என்ன, இந்த ஒரு ஓட்டை வச்சு என்னோட ஃபியூச்சர் நாளைக்கு இருக்கு, நாளைக்கு தமிழ்நாட்டோட எதிர்காலம் இருக்கு. அப்போ என்னை பத்தி புரிஞ்சுட்டு என்னை யோசிச்சு என்னோட மக்களுக்கும் என்னோட வீட்டில் இருக்கவங்களுக்கும் என் பசங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், நான் வந்து ஆஃபீஸ் போகணும், எல்லாம் இருக்கு, குழந்தை குட்டிகள் நல்லபடியாக சேஃபாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு ஓட்டு போடக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு யோசிக்கக்கூடிய தமிழக மக்கள் கண்டிப்பா அவங்க வந்து யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து என்னதான் அவங்களுக்கு ஒரு ஆக்டரா அன்பு இருந்தாலும் அவரால் தமிழக மக்களோட கனெக்ட் பண்ண முடியல, அவங்களோட நிதர்சன வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் மக்களோட கனெக்டே பண்ணல. ஓகே, அப்படின்றப்போ இது ஓட்டுகளா மாற வாய்ப்பே இல்லை. இதற்கு பிறகு வந்து விஜய் அவர்கள் போகக்கூடிய இடங்கள், அந்த நடைப்பயணமா இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து திமுகவை எந்த அளவுக்கு அட்டாக் பண்றாரோ அந்த அளவுக்கு பாஜகவையும் அட்டாக் பண்ணுவார்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ண போறீங்க? அது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ண வேண்டாம். இது ஒரு காமெடி ஷோ, அது சைட்ல போயிட்டே இருக்கும். ரியல் களத்துல இருக்கிறவங்க ரெண்டே கட்சி தான், இருமுனை போட்டியே தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் முதல்லயே சொன்னீங்க போட்டி அப்படிங்கிறதே திமுக கூட்டணியா இல்லை என்டிஏ கூட்டணியா அதிமுக கூட்டணியா அப்படின்ற மாதிரி. ஆனால் இன்னைக்கு போட்டி அப்படின்னு பார்த்தா அதை தாண்டி கீ பிளேயர்ஸாக நிறைய பேர் பார்க்கப்படுறாங்க. நம்ம அதை ஏற்கனவே பேசணும், நாம் தமிழர் கட்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் அவர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் தொடர்ந்து இவங்க எல்லாருமே பிரதானமாக பாஜகவை மட்டும்தான் எதிரி அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அது பாஜகவுக்கு நெகட்டிவாக அமையாதா? இது வந்து அதாவது இது வந்து திமுகவோட எதிரி பாஜக. பாருங்க, பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, அதனால நீங்க வந்து அதிமுக கூட்டணி ஓட்டு போடக்கூடாது அப்படிங்கிறத கையில் எடுப்பாங்க. விஜயுடைய கொள்கை எதிரி அப்படின்ட்டு பாஜக தான் சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்க்கிறாங்களோ, எந்த அளவுக்கு எதிர்க்கிறாங்களோ அதே அளவுக்கு பாஜகவையும் எதிர்க்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பாஜக எதிர்ப்புல தானே வந்து முடியுது. அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா திமுக பாஜகவை எதிர்க்குது. அது அவங்களோட அந்த காலத்துலேருந்து அவங்க கையெடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அவங்க தேர்தலோட ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே வச்சுருக்காங்க. திரு விஜய் அவர்கள் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் பேசுகிறாரு. ஸோ ஏன் அப்படின்னா அவருக்கு பாஜக ஓட்டை, எதிர்கட்சி ஓட்டை உடைக்கணும். அந்த ஒரு நோக்கத்தில் அவர் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா திமுகவை ஒரு எதிரியாக வச்சு தான் எல்லா அவரோட நகர்வுகளும் இருக்குது. ஸோ அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு பாஜக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் இருக்குது. கண்டிப்பாக பல மக்கள் வந்து பாஜகவை நோக்கி எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்ததுலேருந்து நம்ம பார்த்தோன்னா இந்தியாவில் பல மாற்றங்கள். இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தோன்னா எவ்வளோ அளவுக்கு ஒரு பாமர மனுஷனோட ஒரு தினசரி வாழ்க்கையில் ஒரு டாக்ஸை குறைச்சிருக்காங்க.
5% 18% 2 விகிதமாக கொண்டு வந்து ஒரு பாமர மனிதன் கீழே இருக்கிற காசை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா மேலேயும் டேக்ஸ், ஒரு சாதாரண மனுஷன் யூஸ் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் மேலே டேக்ஸ் குறைஞ்சிருக்கு. ஸோ நிறைய நல்ல திட்டங்கள் திரு மோடிஜி அவர்கள்லேருந்து கொண்டு வந்திருக்கிறதுனால பாஜக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்தியா லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. தமிழ்நாட்டும் அதை எதிர்நோக்கி தான் இருக்குது. ஓகே. அண்ட் பாஜக மேலேயே விமர்சனங்கள் வைக்கப்படுதில்ல. இப்போ நீங்கள் தாவேக்காவை வந்து பி டீம்னு சொல்லி திமுகவோட பி டீம்னு சொன்னீங்கன்னா, தாவேக்கா வந்து பாஜகவோட பி டீமாக செயல்படுறாங்க. அதனால தான் திமுகவை பெருமளவில் விமர்சிக்கிற அளவுக்கு கூட பாஜக விமர்சிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நாம் தமிழர் கட்சியுமே பாஜக பி டீம்னு சொன்னாங்க. எப்படி பார்க்குறீங்க இதெல்லாம்? அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் கிடைச்சா அதை வந்து எல்லா விதத்திலும் பேசக்கூடியது தான் அரசியல் களம். இப்போ திமுகவுக்கு பி டீம் விஜய் அவர்கள்ன்றதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் விஷயம் சொல்கிறேன். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் இன்னுமே அவர் ஆக்டர் தான். அவரோட கடைசி படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஜனநாயகம் ரிலீஸ் பெண்டிங். ஸோ இன்னுமே அவர் வந்து ஒரு நடிகர் தான். ஸோ அப்படிங்கையில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பல 100 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த ஒரு படம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகணும்னா யாரோட ஆதரவு தேவை? ரெட் ஜெயண்ட் யாரோட கண்ட்ரோல்? திமுகவோட கண்ட்ரோல். ஸோ எப்படி விஜய் அவர்கள் திமுகவை எதிர்ப்பாரு? இதுலயே இந்த ஒரு விஷயமே போருமே. எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. பாஜக விட அதிகமா திமுக தான் எதிர்த்து இருக்காரு. ஏன் எதிர்க்காரு? கடந்த மாநாட்டில் கூட மிஸ்டர் மோடிஜின்னு டீசெண்டாக சொல்கிறாரு அப்படின்னு தானே விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. திமுக விமர்சித்த அளவுக்கு பாஜக விமர்சிக்கலன்ட்டு. ஏன் அதுதான் யோசிக்க வேண்டிய கேள்வி. ஸ்டாலின் அங்கிள்னு ஏன் திருப்பி நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கே நான் வரேன். நீங்களே பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஏன் அவர் திமுகவை அதிகமாக விமர்சிக்கணும்? அப்போ என்ன அர்த்தம்? திமுகவோட எதிர்மறை ஓட்டு தான் அவர் வாங்க பார்க்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? திமுகவை எதிர் ஓட்டுதுன்னு அவர் பிரிக்க ட்ரை பண்ணுறாரு. அதுலேருந்தே அவர் தெரியுது அவர் திமுகவோட பி டீம்னு. எனக்கு புரியல நீங்கள் சொல்கிற லாஜிக்கே. அவர் வந்து திமுகவை எதிர்க்கும் போது என்ன ஆகும்? திமுகவோட எதிர்மறை ஓட்டு தான் அவரை நோக்கி வரும். ஓகே. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ். அப்போ அதை தானே அவர் பிரிக்க ட்ரை பண்ணுறாரு. ஹி இஸ் ட்ரைங் டு ஸ்பிளிட் த ஓட்ஸ். அவரோட ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு வரணும்னு தானே நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போ அது விஜய்க்கு போதுன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் தானே? கண்டிப்பா அதானே சொல்றேன். அவர் ஒரு பி டீம். அவர் வந்து திமுகவால ஓட்டை சிதற வைக்க களத்துல இறக்கப்பட்ட ஒரு பி டீம். பாஜகவுக்கு நிறைய வகையில விஜய் வந்து ஏதோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. என்ன இம்பாக்ட்? விஜய் அவர்கள் வருகையினால அதிமுக பாஜக எப்போ பிரியும், அதிமுகவோட போய் கூட்டணி சேர்ந்துடலாம் அப்படின்ற கணக்குகள்லாம் போடப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்றாங்களே. கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் யார் வேணா என்ன எதிர்பார்ப்புகள் வேணா சொல்லலாம். பட் இன்னைக்கு களத்துல உண்மை என்ன? களத்தோட உண்மை என்ன? அதிமுகவும் பாஜகவும் ஸ்ட்ராங் கூட்டணியில தே ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் 2026 எலெக்ஷன் வர்க்க நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுக எங்க விஜயோட கூட்டணி வச்சிட போறாங்களோ பாஜக தனித்து விடப்படுமோ அப்படின்ற ஒரு பயத்துல தான் அவசரமா வந்து அதிமுகவோட கூட்டணியை எங்க என்டிஏ கூட்டணியா ஃபார்ம் பண்ணாங்க தமிழ்நாட்டுல. இப்ப இந்த கூட்டணி உடையறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த கூட்டணி ஒருவேளை உடைஞ்சு பாஜக வெளியே போனா விஜயும் அதிமுகவும் ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸா எங்க கூட்டணி அமைச்சிருவாங்க. அது ஆட்சி அமைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னு யார் சொல்றாங்க? இந்த பயம் இது வந்து திமுகவுக்கு தான் உண்டு. திமுகவுக்கு தான் எதை பார்த்தாலும் பயம். பாஜகவை பார்த்தா பயம், அதிமுகவை பார்த்தா பயம். அதனால இந்த மாதிரி செய்திகள் பரப்பிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து சாத்தியமே இல்லை. இது இஸ் ப்ரூவன் இல்லை. ஆல்ரெடி நம்ம களத்தில் ப்ரூவ் பண்ணியாச்சு. இனிமே நாளைக்கு இப்படி நடக்கலாம் அப்படி நடக்கலாம் நம்ம பல விஷயங்கள் பேசலாம். என்னன்னு ப்ரூவ் பண்ணிருக்கோம் மேம்? அதிமுக பாஜக ஒரு ஸ்ட்ராங் கூட்டணியே அவங்க களத்துல வேலை பண்ணிட்டு இருக்காங்க. 2026 தேர்தலை நோக்கி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆல்ரெடி இன்னைக்கு நிதர்சனமான உண்மையா இருக்கே. நாளைக்கு இது உடையுமோ, இவங்களோட சேருவாங்களோன்னா பல விஷயங்கள் பேசலாம். என்ன வேணா நம்ம பேசலாம். வதந்திகள் என்னைக்குமே இருக்கும். எலெக்ஷன் டே வரைக்கும் வதந்திகள் இருக்க தான் செய்யும். ஆனா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியா இது வரைக்குமே பாசிட்டிவா முடிஞ்சதில்லை அப்படின்ற வாதமும் இருக்குல்ல. 2019லயா இருக்கட்டும், 21லயா இருக்கட்டும், எல்லா முறையும் அதிமுக பாஜக கூட்டணி தோல்வியை தான் தழுவி இருக்கு. அப்ப இந்த முறை மட்டும் எப்படி வெற்றி எதிர்பார்க்கலாம்? இன்னைக்கு அரசியல் களம் வேற. 2021ல இருந்த அரசியல் களம் வேற, 2025ல இருக்கிற அரசியல் களம் வேற. இன்னைக்கு திமுக ரொம்ப வீக் ஆயிடுச்சு. மக்கள் இன்னைக்கு விழுத்து எழுந்துட்டாங்க. மக்களுக்கு வந்து புரிஞ்சிடுச்சு.
இன்னைக்கு திமுகவுலேருந்து ஃபியூச்சர் இல்லை, தமிழ்நாடு அழிஞ்சிரும், அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக மக்களோட திங்கிங் மாறி இருக்கு. கண்டிப்பாக இது வெற்றி கூட்டணியாக அமையும். ஓகே ஓகே. பாஜக இந்த முறை தேர்தல் வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போகல, அதிமுகவை கபலீகரம் பண்ணி எப்படியாவது பாஜக இங்க ஒரு பெரிய கட்சியா இருக்கு அப்படிங்கிறத ஒரு பவர் பாயிண்ட்டை நிரூபிக்கணுன்றதுக்காகவே இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சுன்ற வாதமும் இருக்கே. இன்னைக்கு பாஜக இந்தியா லெவல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி, பல மாநிலத்துல ஆட்சியில இருக்கிற கட்சி. அவங்க வந்து அவங்களோட பவரை இன்னும் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அவங்க பவர் ஆல்ரெடி ப்ரூவன். அப்படின்றவங்க, அப்படி இருக்கிறவங்க, அதுல தலைமையில இருக்கிறவங்க தமிழ்நாட்டை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அதை வெற்றியை நோக்கி மட்டும்தான். ஓகே, அதுதான் அந்த வெற்றி அப்படிங்கிறது பாஜகவுடைய வெற்றியா இருக்கணும். இங்க கூட்டணி ஆட்சின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதிமுகவும் மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப கூட்டணி ஆட்சி தான் இங்க அமைய போதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல்ல ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா பல கேள்விகள் இருக்கும். 2026 இதுக்கெல்லாம் பதில் சொல்லும். கண்டிப்பா பாஜக வந்து எல்லா கட்சிகளையும் சமமா நடத்துறவங்க. அவங்களே பாஜக தலைமையே திரு எடப்பாடி அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. அப்போ அவங்க தான் வரணும். அதுதான் மேம், முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சது கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமைகள் தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அமித்ஷா அவர்கள் இத்தனை முறை இங்கே வராரு அப்படின்னா அவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையும் பெருசாக இதை பற்றி வரவே இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாருன்ற விமர்சனம் இருக்கே. கண்டிப்பாக, பிகாஸ் கூட்டணி ஆட்சியில் இருக்கிறவங்க நம்ம ஒரு கூட்டணின்னு தான் பேச முடியும். தனித்து ஒரு கட்சியும் பேசினா அது நல்லா இருக்காது இல்லையா? அப்புறம் கூட்டணிக்கு என்ன அர்த்தம்? நான் தனித்து நிற்பேன், நான் தனித்து கட்சின்னா அப்புறம் கூட்டணியில் அர்த்தம் இல்லையே. அவர் கூட்டணியை சேகரித்து கூட்டணியை முன்னெடுத்து 2026 ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதனால கூட்டணியை வலுப்படுத்தவும் அவர் வராரு. ஓகே, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றதுக்கான தலைமை அதிமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அதிமுக தலைமை தான் முதல்வர் வேட்பாளராகவும் இருக்க போகிறாரு, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் அமித்ஷா. ஒவ்வொரு முறையுமே எடப்பாடியார் அவர்களுடைய பெயரை சொல்லவே இல்லைங்கிறதுமே ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்களே திரு எடப்பாடியாரை முதல்வர் வேட்பாளராக சொல்லியாச்சு. அதை தான் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அந்த தலைமை சொன்னதான் அவரும் ஃபாலோ பண்ணிட்டு பல இடத்துல பேசிட்டு வராரு. அதனால இதெல்லாம் இவங்க கூட்டணியில ஒன்னா இருந்து ஒருத்தர் பரஸ்பரமா ஒத்துட்டு பரஸ்பரமா 2026 எலெக்ஷனை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ஐ திங்க் தட் இஸ் a correct move. ஓகே ஓகே மேம், நிறைய விஷயங்களை தெளிவாக பேசுங்க. நேரத்திற்கு நன்றி மேம். தேங்க்யூம்மா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.